அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதில் தமிழக ரேஷன் அட்டைதாரருக்கு தற்போது 2 முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. தற்போது நமது சேனலில் பட்டா சிட்டா தொலைந்து விட்டது. உங்களோட நிலத்திற்கான எஃப்எம்இ பதிவிறக்கம் செய்து தரப்படும். மற்றும் நத்தம் பட்டா வந்திருக்க வரலைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். போன்ற பல்வேறு சேவைகள் நமது சேனலில் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்மளுடைய சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ கீழே உங்களுடைய வாட்ஸ்அப் எண் இருக்கும். அந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணால் போதுமானது. உங்களோட டீட்டெயிலாக நாங்கள் கண்டுபிடித்து உங்களோட வாட்ஸ்அப் எண்ணுக்கு நாங்கள் அனுப்பி கூட உங்களுக்கு பிடிச்சிருந்தா போய் பாருங்கள். நீங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரிசியை பொறுத்தவரை கடந்த சில மாதங்களாகவே அரிசியின் விலை அதிகரித்து வந்தது. அரிசி விலை கிலோவுக்கு 5 ரூபாயில் இருந்து 15 ரூபாய் வரை விலை அதிரடியாக உயர்ந்தது. இதற்கு காரணம் பருவமழை தவறியது, குறைவான விளைச்சல், மிஜாம் புயல், ஜனவரியில் வீசிய பலமான காற்று போன்ற காரணங்கள் விளைச்சல் குறைந்துவிட்டது. இதனால் நெல் விலையும் அதிகமாகிவிட்டது. கடந்த சில மாதங்களாக தொடர்ந்து அரிசியின் விலை உயர்ந்து வந்த நிலையில் தற்போது பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் புதிய மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. தமிழக ரேஷன் கடைகளில் அரிசி தட்டுப்பாடு எதுவும் வராது என்றும், வழக்கம் போல ரேஷன் கடைகளின் மூலமாக பொது மக்களுக்கு அரிசி விநியோகம் வழங்கப்படும் என்றும், போதிய அளவில் அரிசி இருப்பு உள்ளதாகவும் அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அரிசி விலை குறைந்துள்ளதால் ரேஷன் கடைகளில் இனி எந்த தட்டுப்பாடு வர வாய்ப்பே இல்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்துள்ள நிலையில் புதிய ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பித்தவருக்கு புதிய ரேஷன் கார்டு வழங்கப்படும் என்றும், அவர்கள் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. என இந்த நிலையில் தமிழகத்தில் எண்ணெய் பருப்பு விலையை கட்டுப்படுத்தும் நோக்குடன் நியாய விலை கடைகளில் குடும்ப அட்டைகளுக்கு வழங்கப்படும் துவரம் பருப்பு மற்றும் பாமாயில் அளவை 2 கிலோவாக உயர்த்த வேண்டும் என்று தமிழக அரசு ஏற்கனவே அறிவித்தவாறு நியாய விலை கடைகளின் மூலம் மீண்டும் மலிவு விலையில் உளுந்து வழங்க வேண்டும் என பல்வேறு கட்சி தலைவர்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்து வருகின்றன. இந்த கோரிக்கையை தமிழக அரசு பரிசீலித்து விரைவில் நல்ல முடிவை அறிவிக்கும் என கூறப்படுகிறது. அது தமிழகத்தில் தற்போது அரிசியின் விலை பல மடங்கு உயர்ந்து விட்டது. அதனால் ரேஷன் கடையில் அரிசி தட்டுப்பாடு நிலவுமா சொல்லிட்டு எதிர்பார்த்தாங்க. அதே போல் அரசாங்கம் அறிவித்திருக்காங்க. கண்டிப்பாக அரிசி தட்டுப்பாடு கண்டிப்பாக ஏற்படுவதற்கு அதிகபட்ச வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அரசாங்கம் அறிவித்திருக்காங்க. அதாவது 2 புதிய பொருள் என்னவென்றால் தற்போது பாமாயில் துவரம் பருப்பு 1 கிலோ தான் தற்போது ஒரு அட்டைக்கு தந்து கொண்டு வருகிறார்கள். தற்போது அது 2 பொருளாக 2 கிலோவாக தருமாறு அரசுக்கு பல்வேறு கட்சிகள் சார்பில் கோரிக்கை வைத்திருக்காங்க. அதே போல் எண்ணெய் விலையும் பருப்பு விலையும் அதிகமாகிவிட்டது. அதன் விலையை குறைப்பதற்காக அரசாங்கம் இந்த நடைமுறையை செயல்படுத்த வேண்டும் என்று அரசாங்கம் அறிவித்திருக்காங்க. அது மூலியம் பல்வேறு கட்சிகள் ரேஷன் கடையில் உளுந்து தர வேண்டும் என்று கூறப்பட்டிருக்காங்க. உளுந்து வழக்கம் போல் தர வேண்டும் என்று பல்வேறு கட்சிகள் சார்பில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. அது மூலியம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிற அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. இந்த கோரிக்கை அரசாங்கம் தமிழக அரசு பரிசீலித்து நடைமுறை கொண்டு வர அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த துவரம் பருப்பு பாமாயில் கிடைப்பதற்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எதனா டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.